பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படிப்பினை ட்ரினிட்டி, அதாவது திருத்துவம். இந்த ட்ரினிட்டி திருத்துவம்ன்ற படிப்பினை நமக்கு தேவனுடைய வார்த்தையில இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு கடவுளா இல்லை 3 கடவுள்களா அப்படின்றத வேதத்தோட ஆதாரத்தோட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ட்ரினிட்டியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரினிட்டியை ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பத்தில் தொடங்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகள், புரொட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு போதகம் தான் இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு போதகம். 3 தனித்தனி நபர்கள் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரினிட்டியில் அவங்க போதிக்கிறது 3 தனித்தனி நபர்கள், ஆனால் ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரினிட்டியை போதிக்கிற இந்த போதகர்கள் வந்துட்டு சொல்றாங்க. இது வேத வசனங்களின்படி உண்மையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த படிப்பினைய 3 பாகங்களா பார்க்க போறோம். முதலாவது பாகத்துல வேத வசனத்துல நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத வேத வசனத்தோட ஆதாரத்தோட பார்க்க போறோம். பாகம் 2ல வந்துட்டு இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பாகம் 3ல பரிசுத்த ஆவிக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு என்ன, பரிசுத்த ஆவிக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றத, இந்த ட்ரினிட்டியை பத்தி இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பத்தி 3 பாகங்களா பார்க்க போறோம். இப்ப முதல் பாகத்துக்கு நம்ம போகலாம். ஸோ முதலாம் பாகத்துல நம்ம பார்க்க போறது வந்துட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்ற தேவனுடைய இந்த வார்த்தையில நமக்கு எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கர்த்தர் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க முதலாவது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். மார்க் 12வது அதிகாரம் வசனம் 28, 29. மார்க் 12 வசனம் 28, 29. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவர் இயேசு எத்தனை கர்த்தர் இருக்கிறதா சொல்றாரு? ஒரே ஒரு கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறாரு அப்படின்றத ஆண்டவர் இயேசு இங்க தெளிவுபடுத்துறாரு. இங்க ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தை வேற ஒன்றும் இல்லை. பழைய ஏற்பாட்டுல மோசே சொன்ன அதே வாக்கியத்தை இங்க திரும்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு. மோசே சொன்ன வாக்கியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நமக்கு எத்தனை கர்த்தருங்க வேதத்துல இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. மார்க் 12, 28, 29 ஒரு கர்த்தர். மோசேவும் பழைய ஏற்பாட்டுல எத்தனை கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க? ஒரே ஒரு கர்த்தர். இன்னைக்கு அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர் பெரிய கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசுவாகிய கர்த்தர் ஒரு சிறிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வேதத்தின்படி சரியா இல்லையா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்ம இப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்ற தேவனுடைய வார்த்தையிலிருந்து வசனங்களை பார்க்க போறோம். முதலாவது வசனம் ஏசாயா 43:10. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எத்தனை கர்த்தர்னு அர்த்தம்? நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான். இங்க கர்த்தர் வந்துட்டு பேசுறாரு பழைய ஏற்பாட்டுல, எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் ஏற்பட்ட தேவனும் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு அப்படின்றது இந்த வசனம் தெளிவுபடுத்துது. உபாகமம் 32வது அதிகாரம் வசனம் 12. உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. கர்த்தர் 3 பேருன்னு கிடையாது. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. இன்னைக்கு இந்த ட்ரினிட்டிக்காரங்க என்ன சொல்றாங்க? பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் 3 பேரும் தனித்தனி வந்துட்டு கடவுள்கள். இந்த தனித்தனி கர்த்தர், தனித்தனி தேவன் வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு ஒன்னா வந்து பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர்கள் மூவரும் ஒருவர்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லைன்னு சொல்லி சொல்றாரு. என்னோட கூட எந்த அந்நிய தேவனும் இல்லைன்னு சொல்லி பிதா வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு. உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை எப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. இங்க பிதா என்ன சொல்றாரு?
என்னோட வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிதாவோட பக்கத்துல வந்துட்டு வேற தேவன் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு யார்? அவரை பார்த்தோம் கர்த்தர்னு தானே புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. இந்த கர்த்தர்ன்ற வார்த்தை தாங்க வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப கண்டுக்காம இருக்கிற ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர்னு சொல்லி நூற்றுக்கணக்கில் வசனங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர்னு சொல்லி நூற்றுக்கணக்கில் வசனம் இருக்கு. ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அவர் பெரிய கர்த்தர், இவர் சிறிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிதாவாகிய கர்த்தரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தரும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே கர்த்தர் தான் அப்படின்றத வேதத்தின் ஆதாரத்தோட நம்மளால பார்க்க முடியும். ஏசாயா 44:6 வசனம். ஏசாயா 44:6, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர் இங்க? என்னை தவிர தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பிதா வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல சொல்றார். என்னை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொன்னாக்க அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அப்ப ஆண்டவர் இயேசு பரிசுத்தாவி இவர்கள் யார்? அவரும் பிதாவா தான் வந்துட்டு இருக்கணும். பிதா தான் இயேசுவாகவும் அவர் பரிசுத்தாவியாகவும் வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு இருக்கிறார். சரி, நமக்கு ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு அப்படின்றத வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏசாயா 44:8, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். என்னை தவிர தேவன் உண்டோன்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், வந்துட்டு 3 கடவுள் வந்துட்டு தனித்தனியா இருக்கிறாங்க, 3 persons ஆனா 1 God அப்படின்னு சொல்லி சொல்றோம். 3 persons எப்படி 1 God இருக்க முடியும்? 1 person வேணா 1 God இருக்க முடியும் ஒழிய 3 persons 1 God இருக்கவே முடியாது. இப்ப நம்ம குமாரனை மறுதலிக்கிறோமா, பரிசுத்தாவியை மறுதலிக்கிறோமா, இல்ல பிதாவை மறுதலிக்கிறோமான்னு பார்த்தாக்க நம்ம 3 பேரையும் அங்கீகரிக்கிறோம். வசனத்தின்படி பிதாவை நம்ம அங்கீகரிக்கிறோம், வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவியானவரை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனா வசனத்துல வந்துட்டு பார்த்தா ஒரே தேவன் ஒரே கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க இன்னும் வசனம் பார்க்க பார்க்க நமக்கு தெளிவு கிடைக்கும். ஏசாயா 45 5வது வசனம் 6வது வசனம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்னை தவிர தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னை தவிர எந்த தேவனும் வந்துட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு அப்படின்றது இது அடையாளம். இது எதுக்காக இந்த ஒரே தேவன் ஒரே தேவன்ற நம்ம வசனத்தை பார்க்கறோம்னு சொன்னா, நிறைய பேர் 3 கர்த்தரை பத்தி போதிக்கிறாங்க. பிதா ஒரு தனி கர்த்தர், குமாரன் ஒரு தனி கர்த்தர், பரிசுத்தாவி ஒரு தனியா இருக்கிற ஒரு கர்த்தர். நமக்கு 3 கர்த்தர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரே தேவன். அது எப்படி 3 கர்த்தர்கள் வந்துட்டு ஒரே தேவனா இருக்க முடியும்? அது வேதத்தின்படி நமக்கு இருக்காதுன்னு சொல்லி தான் இந்த வசனங்கள்லாம் காமிக்குது. 5வது வசனத்துல என்னை தவிர தேவன் இல்லை, ஒரே தேவன் சொல்லி சொல்றாரு. 6வது வசனத்துல நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, திரும்பவும் ஒரே கர்த்தர். அதே மார்க் 12:28 உபாகமம் 6:4 தான் வந்துட்டு போறோம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, ஒரே ஒரு கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர், ஒரே நபர் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிற வசனங்கள் தான் இந்த வசனங்கள் எல்லாம். ஏசாயா 45:18, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. திரும்பவும் பாருங்க, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா இங்க பழைய ஏற்பாட்டுல வசனம் வந்துட்டு சொல்லுது. ஒரு கர்த்தர் தான் நமக்கு பைபிள்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனை பத்தி, ஒரு கர்த்தரை பத்தி தான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கர்த்தரும் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கர்த்தரும் ஒரே ஒரு கர்த்தர் தான், 2 தனி நபர்கள் கிடையாது அப்படின்றது இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துது. ஏசாயா 45:21 பார்க்கலாம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகரமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. தெளிவா சொல்றாரு பிதா வந்துட்டு, என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னை தவிர வேறொருவரும் இல்லை அப்படின்னா ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2 கிடையாது, 3 கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு இங்க வசனம் நமக்கு தெளிவா வந்துட்டு உணர்த்துது. ஏசாயா 45:22 படிக்கலாம்.
பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், வேறொருவரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு. 2 கர்த்தர் 3 கர்த்தர் இல்லைன்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. ஏசாயா 46:9 வசனம், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. நானே தேவன், வேறொருவரும் இல்லைன்னா நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாருன்னு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எனக்கு சமானம் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம என்ன சொல்றோம்? பிதாவும் குமாரனும் ஒருவருக்கு ஒருவர் சமானம், ஆனால் தனித்தனி நபர்கள், 2 தனி நபர்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் வந்துட்டு சரி சமமா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இது இந்த வசனத்தின்படி எப்படி சரியா இருக்க முடியும்? அவர்கள் இருவரும் ஒரே நபரா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரே கர்த்தரா இருக்க முடியும். எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிதாவுக்கு ஈக்குவலா வந்துட்டு குமாரன் இருக்கிறார், குமாரனுக்கு ஈக்குவலா பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நம்ம 3 தனித்தனி கடவுள்களை பத்தி இங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். ட்ரினிட்டி வந்துட்டு வேதத்தின்படி இல்லைன்றது இந்த வசனங்களே நமக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 தனித்தனி நபர்கள் அப்படின்னு சொல்ற இந்த சிலை வழிபாட்டு கோட்பாடு வந்துட்டு வசனத்துல இல்லவே இல்லை. நமக்கு வசனத்துல ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. சிருஷ்டிப்புல நமக்கு பிதாவா இருக்கிறாரு, ரட்சிப்புல குமாரனா இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறதுல பரிசுத்தாவியா இருக்கிறாரு. நமக்கு ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கர்த்தர், அவருடைய நாமம் இயேசு. இயேசு தான் நமக்கு பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாகவும் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கிறார். இயேசுன்ற ஒரே ஒரு கர்த்தரை பத்தி தான் பழைய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்தாவி அப்படிங்கிறத நம்ம இந்த 3 பாகத்துல பார்க்க போறோம். ஏசாயா 37:16 வசனம், சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நல்லா பாருங்க, இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். பூமியின் ராஜ்யங்களுக்கு எத்தனை தேவன் இருக்கிறாரோ ஒருவரேன்னு சொல்லி வசனம் வந்துட்டு ஒரு மேல சொல்லுது. 2 தேவர்கள் 3 தேவர்களை பத்தி வசனம் வந்துட்டு பேசவே கிடையாது. நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியும் இருக்கிறாரு. ஏசாயா 37:20 வசனம், இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இந்த வசனத்துல பாருங்க, நீர் ஒருவரே கர்த்தர். மீண்டும் திரும்ப 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 நம்ம பார்க்குற வசனங்கள்லாம் பாருங்க, ஒரு கர்த்தர், ஒரே தேவன், ஒரே கர்த்தர் அப்படின்ற வசனத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். உபாகமம் 4வது அதிகாரம் வசனம் 35, உபாகமம் 4:35, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அப்படின்னா நமக்கு எத்தனை கர்த்தர், எத்தனை தேவன்? ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன் அப்படின்றத இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துது. உபாகமம் 4:39, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து அப்படின்னு இந்த வசனம் தெளிவுபடுத்துது. கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை அப்படின்றத இந்த வசனம் வந்து தெளிவுபடுத்துது. கர்த்தர் ஒருவரை தவிர நமக்கு வேற தேவன் கிடையாது. வசனத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற கர்த்தரும் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற கர்த்தரும் ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே நபர். தனித்தனி நபர்கள்லாம் கிடையாது. நமக்கு 3 தனி நபர்கள்னு சொல்லும் பொழுது அது சிலை வழிபாடாகுது. நம்ம பல கடவுள்களை வந்துட்டு கும்பிடுற மாதிரி வந்துட்டு இவங்க வெளியில வந்துட்டு ட்ரினிட்டிக்காரவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ட்ரினிட்டின்ற போதகம் வந்துட்டு பிசாசுகிட்ட இருந்து வந்த ஒரு போதனம். அது பிசாசின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவாகிய போப்புகிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கள்ள போதகம். அது அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு எல்லா கள்ள சபைகளும் இந்த ஒரு கள்ள போதகத்தை பிடிச்சிட்டாங்க. புரொட்டஸ்டாண்ட் சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாருமே இந்த அந்தி கிறிஸ்து போப்புகிட்ட இருந்து வந்த கள்ள போதகமாகிய ட்ரினிட்டியை இன்னைக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. வேதத்துல ட்ரினிட்டின்ற வார்த்தையே கிடையாது. தேவனுடைய வார்த்தையில பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ட்ரினிட்டின்ற வார்த்தை எங்கேயுமே வந்துட்டு கிடையாது. நமக்கு 3 தனித்தனி கடவுள்கள், அவர்கள் 3 நபர்களாக இருக்கிறாங்க, 3 கர்த்தர், 3 தேவன் அப்படின்ற இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு படிப்பினை நமக்கு வேதத்துல கிடையாது. இது பிசாசோட புஸ்தகத்துல மட்டும்தான் இருக்குது. யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
பாருங்க, இதுலயும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லைன்னாக்க எத்தனை கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு? ஒரே ஒரு கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் வந்துட்டு தெளிவா சொல்லுது. பழைய ஏற்பாட்டு வசனங்கள், இவ்வளவு வசனங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இவ்வளவு வசனங்கள்லையும் நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே தேவன், அவர் ஒரே நபராக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்றார். இப்படிதான் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் கொடேன்றார். ஸோ நான் என் கர்த்தர், இது என் நாமம்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர் வேற ஒரு கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர் வேற ஒரு கர்த்தரா? இரண்டு பேரும் வந்துட்டு ஒரே கர்த்தர், ஒரே நபர், ஒரே தேவன் அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்குது. என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் கொடேன்னு சொல்லி சொல்றார். அப்ப பிதா வந்துட்டு என்னோட மகிமையை நான் வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் சரி சமமான மகிமை இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இயேசு பிதாவா இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இயேசு தான் பிதாவா இருக்கும் பொழுது இந்த வசனம் வந்துட்டு சரியா நமக்கு வந்துட்டு புலப்படும். என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன். மீண்டும் சொல்றார், என் மகிமையை நான் வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். இப்படி பிதா வந்துட்டு அழுத்தம் திருத்தமா வந்துட்டு நமக்கு சொல்லும் பொழுது இதாதான் இயேசுன்றதுல வந்துட்டு நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்க முடியும்? மல்கியா 2:10, நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். இந்த வசனத்திலையும் ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா இருக்கு. ஒரே தேவன் தான் நம்மளை சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கு. நமக்கு ஒரே தேவன், ஒரே கர்த்தர் அப்படின்ற இந்த சொல் மீண்டும் 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 நமக்கு தேவனுடைய வார்த்தையில கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். பழைய ஏற்பாட்டுல அநேக வசனங்கள் பார்த்துட்டோம், ஒரே கர்த்தர், ஒரே தேவன் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்துருக்கிறோம். மார்க் 12:28-29 ஒரே கர்த்தர் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ரோமர் 3:30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விருத்த சேதனத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விருத்த சேதனம் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. தேவன் எத்தனை பேருங்க? தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா விளக்கம் இருக்குது. கலாத்தியர் 3:20, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். தேவனோ ஒருவர். எவ்வளவு தெளிவா புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் நமக்கு சின்க்ரனைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுது. எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 4-6 வரைக்கும், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இந்த வசனத்துல திரும்பவும் தெளிவா இருக்குது, ஒரே கர்த்தர், ஒரே தேவன் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர், இருவரும் நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே நபர் அப்படின்றது தெளிவா அந்த வசனங்கள் காமிக்குது. யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் எத்தனை பேருங்க? தேவன் ஒருவர் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெளிவா வந்துட்டு காமிக்குது. யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை வந்துட்டு ஆண்டவர் இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும் பொழுது வந்துட்டு சொல்றார். ஆண்டவர் இயேசு யாரை பத்தி பேசுறாரு? பிதாவாகிய தேவனை பத்தி பேசுறார். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாராம்? அவர் ஆவியா இருக்கிறார் அப்படின்றது இந்த வசனம் வந்துட்டு சொல்லுது. இதை மனசுல வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் தேவன் வந்துட்டு எத்தனை பேரா இருக்கிறாருன்றதை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கும். தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்றத தெளிவா இந்த வசனம் நமக்கு காமிக்குது. 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இந்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆவியினாலே, ஒரே ஆவிக்குள்ளாகவே அப்படின்னு சொல்லி ஒரே ஆவியை குறித்து இங்கே வந்துட்டு பேசுது. பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொல்லி யோவான் 4:24 பார்க்குறோம். 1 பேதுரு 3:18 பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வசனம் வந்துட்டு பேசுது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் இப்போ ஆவியா தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறாரு.
பரிசுத்த ஆவியும் ஆவியா இருக்கிறாரு. அப்ப இவர்கள் மூவரும் ஆவியா இருக்கும் பொழுது இவர்கள் மூவருக்கும் எத்தனை ஆவி? ஒரே ஒரு ஆவி. ஒரே ஆவின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரே நபர், ஒரே கர்த்தர். பிதாவும் ஆவி, குமாரனும் ஆவி, பரிசுத்த ஆவியும் ஆவின்னு சொல்லும் பொழுது நமக்கு இவர்கள் மூவருக்கும் ஒரே ஆவி இருக்கு. ஒரே ஆவின்னு சொல்லும் பொழுது இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே நபரா இருக்கிறார்கள். 3 தனித்தனி நபர்கள் அப்படின்னு சொல்லி ட்ரினிட்டியில சொல்லுவாங்க. 3 தனித்தனி நபர்கள் கிடையாது. நமக்கு ஒரே நபரா தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருக்கிறாங்க. அதனாலதான் மத்தேயு 28:19 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லியிருக்குது. அங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமங்களினால் அவர்கள் 3 தனித்தனி நபர்கள்னு சொன்னாக்க அவர்களுக்கு 3 தனித்தனி பெயர்கள் இருக்கணும் இல்லையா? அவர்கள் 3 தனித்தனி நபர்களா இருந்தா அவர்களுக்கு 3 தனித்தனி பெயர்கள் இருக்கணும். ஆனா இந்த வசனத்துல மத்தேயு 28:19 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரே பேரு தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. 3 பேருக்கும் ஒரே பேர் இருக்கும் பொழுது 3 பேரும் சேர்ந்து ஒரே நபரா தான் இருக்கணும் இல்லையா? 3 பேருக்கும் ஒரே ஆவி தான் இருக்கணும் இல்லையா? ஒரே ஆவி இருக்கும் பொழுது ஒரே நபரா இருக்கிறார். அதனாலதான் வசனத்துல ஒரே கர்த்தர், ஒரே தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரே கர்த்தர் தான் இருக்கிறாரு, ஒரே தேவன். அவர் ஒரு நபரா இருக்கிறாரு, 3 தனி நபர்கள் கிடையாது. இதுல இருந்தே திரும்பவும் நமக்கு தெரியுது, ட்ரினிட்டிங்கிறது பக்கா கள்ள போதகம். இது அந்தி கிறிஸ்து போப்புகிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கள்ள போதகம். ரோமன் கத்தோலிக்க சபையில மட்டும் இதை படிச்சுக்கிட்டு இல்லை. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகள், புராட்டஸ்டன்ட் சபைகள், அநேக சபைகள் இந்த கள்ள போதகத்துல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று இருக்கிறோம். எத்தனை ஆவிங்க? ஒரே ஆவியினாலே. பிதாவும் ஆவியா இருக்கிறாரு, குமாரனும் ஆவியா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியும் ஆவியா இருக்கிறார். ஸோ இந்த வசனங்களின்படி நமக்கு ஒரே ஆவி அப்படின்றது தெளிவாகுது. எபேசியர் 4:4 ஏற்கனவே படித்தோம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நமக்கு ஒரே ஒரு ஆவிதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஆவியா தான் இருக்கிறாங்க. 3 பேருக்கும் ஒரே ஆவிதான் இருக்குது அப்படின்றது இந்த வசனம் தெளிவுபடுத்துது. இதுல நம்ம பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல இருந்து அநேக வசனங்கள் பார்த்தோம். இந்த வசனங்களோட சாராம்சம் என்னதுன்னு சொன்னா நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே தேவன் அப்படிங்கிறதான் இதோட சாராம்சம். இந்த சாராம்சத்தின்படி நம்ம பார்க்கறது பார்ட் 1 நம்ம இப்போ முடிச்சிட்டோம். பார்ட் 1ஓட சம்மரி குயிக்கா நம்ம பார்த்துடலாம். நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, 3 தேவர்கள் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, 3 கர்த்தர்கள் நமக்கு கிடையாது அப்படின்றத இந்த வசனங்கள்லாம் தெளிவுபடுத்துது. திருத்துவம்ன்ற வார்த்தை நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலையும் இல்லைங்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துது. திருத்துவம்ன்ற படிப்பினை வேதத்துல இல்லவே இல்லை அப்படின்றது இவ்வளவு வசனங்களும் நமக்கு தெளிவாக்கிடுச்சு. ஸோ இதோட நமக்கு பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல நம்ம பார்க்க போறது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு, இயேசுவுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன உறவு அப்படின்றத நம்ம அடுத்த 2 பார்ட்ஸ்ல பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். God bless you. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இப்ப 2ஆம் பாகத்துக்குள்ளார போகலாம். பார்ட் 2. இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க போறது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்ற இந்த 3 வெளிப்பாடுகளை பத்தி, ஒரே தேவனுடைய 3 வெளிப்பாடுகள், இல்ல ஒரே கர்த்தருடைய 3 வெளிப்பாடுகள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்ற இந்த 3 வெளிப்பாடுகளை குறித்து நம்ம வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 16, 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க நம்ம நல்லா ஈஸியா கேள்வி கேட்க முடியும். ட்ரினிட்டிக்காரவங்களாம் என்ன கேட்பாங்க, பாத்தீங்களா இயேசு பூமியில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, அவர் மேல பரிசுத்த புறாவின் வடிவில் இறங்கி வராரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, அது பிதாவுடைய குரல் தானே, அப்ப 3 பேர் தானே இருக்கிறாங்க, அவர்கள் 3 தனித்தனி நபர்களா தானே இருக்கணும், பாருங்க ட்ரினிட்டி இங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து வந்த சத்தம் பிதாவுடைய சத்தம் தான், அது நம்ம மறுக்கவே இல்லை. இயேசு மேல பரிசுத்தாவினர் புறாவின் வழியில வந்தார், அதையும் நம்ம மறுக்கல. ஆனா வானத்துல இருக்கிறது யாருன்றதை இயேசு தன்னுடைய வாயிலே சொல்றாரு, அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. எனது மனுஷகுமாரன் பரலோகத்தில் இருக்கிறாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவர், இருந்தவர்னு வரல, இருக்க போகிறவர்னு வரல,
இருக்கிறவர், இப்போ நான் பரலோகத்தில் இருக்கிறேன்னு மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றார். இதை இங்கிலீஷ்லையும் கூட படிச்சு பார்க்கலாமே. No one has ascended to heaven but he who came down from heaven, that is the Son of Man who is in heaven. Son of Man who was in heaven, இல்ல who is going to be in heaven அப்படின்னு சொல்லி வரல. The Son of Man who is in heaven அப்படின்னு சொன்னா பரலோகத்தில் இருக்கிறவர். மனுஷகுமாரன் பூமியில தானே இருக்கிறார், பரலோகத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் நம்மளை படைத்த சிருஷ்டி கர்த்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்த சிருஷ்டி கர்த்தர். அவர் பிதாவா மேல இருக்கிறார், குமாரனா கீழே இருக்கிறார். பரிசுத்தாவின் வடிவிலே இறங்க முடியும். அவரால் ஒரு இடத்துல ஒரு நேரத்துல 1000 இடத்துல இருக்க முடியும். அவர் அல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால 3 இடத்துலயோ 30 இடத்துலயோ 300 இடத்துலயோ 3000 இடத்துலயோ இருக்க முடியாதா? அவரை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளார வைக்கக்கூடாது. மேலேருந்து வந்தா அது பிதா, புறாவின் வடிவில் வந்தாக்கா அது பரிசுத்தாவே. அப்போ பரிசுத்தாவேன்னா ஒரு புறாவை வரைஞ்சிடலாமா? அவர் நாக்கின் வடிவில் கூட தான் வந்தார். சில இடங்களில் நாக்கு வரைஞ்சி வச்சிருப்பாங்க பரிசுத்தாவை. பரிசுத்தாவி நாக்கும் கிடையாது, பரிசுத்தாவி புறாவும் கிடையாது. அவர் தேவனுடைய ஆவியானவர், அவ்வளோதான். பரிசுத்தாவிங்கிறது ஒரே கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். குமாரன்றது இன்னொரு வெளிப்பாடு. பிதான்றது அவர் நமக்கு ஆதியில பிதாவாக தான் நமக்கு தெரியும். அவர் குமாரனா பிறந்து வந்தார். எப்படி பிறந்து வந்தார் அப்படின்ற தீர்க்க தரிசன வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இயேசு யோவான் 3:13 என்ன சொல்றாரு? இது பெரிய ரகசியம் உள்ள ஒரு வசனம். நான் இப்போ மனுஷகுமாரனா நான் பூமியிலே இருக்கிறேன், பரலோகத்திலே இருக்கிறேன்றார். அப்போ ஞானஸ்நானம் இயேசு எடுக்கும் பொழுது மேலிருந்து வந்த குரல் பிதாவுடைய குரல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மனுஷகுமாரன் மேலே இருக்கிறார். பிதாவின் வடிவில் மனுஷகுமாரன் இயேசு பிதாவின் வடிவில் இருக்கிறாரு. இயேசு குமாரனின் வடிவில் கீழே இருக்கிறாரு. பரிசுத்தாவின் வடிவிலே வராரு. மத்தேயு 18:20 கூட இதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். மத்தேயு 18:20 ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால நீங்க கூடி ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் மத்தியிலேயே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். ஒரு 1000 இடத்துல மக்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த 1000 இடத்துலையும் இயேசு நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. 1000 இடத்துல இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இயேசுவினால் 3 இடத்துல இருக்க முடியாதா? மேல பிதாவாகவும் கீழே குமாரனாகவும் பரிசுத்தாவின் வடிவிலையும் வர முடியாதா? இது மூன்றும் ஒரே கர்த்தருடைய 3 வெளிப்பாடுகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 பேருக்கும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படிங்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களினால்னு சொல்றாரா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால்னு சொல்றாரா? இங்கிலீஷ்லையும் படிச்சு பார்த்தீங்கன்னா நேம்னு சொல்லிதான் இருக்கும். இந்த நேம் ஆஃப் த ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஒரு சிங்குலர் நேம் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்ற இந்த 3 வெளிப்பாடுகளுக்கும் நமக்கு ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாமம்னு சொன்னா ஒரு நபர் இல்லையா? 3 தனித்தனி நபர்கள்னு சொன்னா 3 தனித்தனி நாமங்கள் வேணும் இல்லையா? நமக்கு இங்க ஒரு நாமம் தானே இருக்குது. ஒரு நாமம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு நபர் தான் நமக்கு இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற ஒரே கர்த்தருடைய 3 வெளிப்பாடுகளையும் நாம் வசனத்தின்படி அங்கீகரிக்கிறோம். பிதாவை நாம மறுதளிக்கல, குமாரனை நாம மறுதளிக்கல. அதுபோல பரிசுத்தாவையும் மறுதளிக்கிற நம்ம பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்தாவி அப்படின்றத நம்ம வசன ஆதாரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஏசாயா 9:6 ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவர் யாருங்க? இயேசுவை பத்தின ஒரு தீர்க்கதரிசனம். பாலகன்னு சொல்லியிருக்கு, குமாரன்னு சொல்லியிருக்கு. இந்த பாலகன், இந்த குமாரன், இவர் யாருங்க? இவர் நித்திய பிதா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தி எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். யாருங்க அந்த குழந்தையா பிறந்து வந்தது? தி எவர் லாஸ்டிங் ஃபாதர், நம்மை படைத்த பிதாவாகிய தேவனே குழந்தையா பிறந்து இயேசுன்ற நாமத்துல நமக்கு ரட்சகர் ஆயிருக்கிறார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இயேசுவை பத்தின ஒரு தாழ்வான எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை பார்த்து மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. நமக்கு குமாரனா பிறந்து வந்தது பிதாவாகிய தேவனே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய பிதாவாகிய தேவனே நமக்காக குழந்தையா பிறந்து ஒரு சின்னோண்டு ஊர்ல வாழ்ந்து யாருமே தெரியாத இடத்துல அப்ஸ்கியூரா 30 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னோட ரத்தத்தையும் கொடுத்தவர் சாதாரண குமாரன்னு நீங்க நினைக்காதீங்க. இவர் பிதாவாகிய தேவன், சிருஷ்டி கர்த்தராகிய பிதாவாகிய தேவன். அதனாலதான் நித்திய பிதான்ற வசனம். அந்த குமாரனுக்கு என்ன பெயர், அந்த பாலகனுக்கு என்ன பெயர்? நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கு. நித்திய பிதாவே
குமாரனா பிறந்து வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்து நம்முடைய இரட்சகராக வந்துட்டு மாறி இருக்கிறார். ஸோ பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இதுக்கு மேலே பெரிய வசனங்கள் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சில வசனங்கள் வந்துட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:13 ஏற்கனவே படித்தோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துல இப்ப நான் கரண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பரலோகத்துல பிதாவாகவும் பூலோகத்துல குமாரனாகவும் நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்துல ஆண்டவர் இயேசு ப்ரூவ் பண்றாரு. 1 தீமோத்தி 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதியிருக்குது. அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்டவர் சாதாரண குமாரன் இல்லைங்க, வெளிப்பட்டவர் தேவனே, பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்றதுதான் இந்த தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம். ஏசாயா 9:6 இதோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தெளிவா தெரியுது, பிதாவாகிய தேவனே நமக்காக மாம்சத்துல குமாரனா வெளிப்பட்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த வசனமும் ஒரு சாட்சி. அப்ப யோவான் 1:1 எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். யோவான் 1:1 படிச்சு அதோட விளக்கத்தை பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்லா கவனிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தது இல்லையா? அது தேவனாயும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அப்ப 2 தேவர்கள் இங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கலாம். இங்க 2 தேவர்களா, ஒரே ஒரு தேவனா அப்படின்றத சில வசன ஆதாரத்தோட பார்க்கலாம். உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. இது என்னது? அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லைன்னு சொன்னாக்க யோவான் 1:1 முரணானதா அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அந்நிய தேவன் என்னோட இல்லைன்னு சொல்லி பிதா வந்துட்டு சொல்றாரு. ஆனா யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு உபாகமம் 32:39 எடுத்துக்கலாம். நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் அப்படிங்கிறார். நோ காட் வித் மீ அப்படிங்கிறார். என்னோட வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு யோவான் 1:1 வந்துட்டு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்ததுன்னு சொல்லி 2 தேவர்களை பத்தி இங்க ஆவியானவர் வந்துட்டு வசனங்கள் எழுதியிருப்பாரா? கண்டிப்பா கிடையாது. ஏசாயா 46:9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன் வேறொருவரும் இல்லை, நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அப்படிங்கிறார். எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இங்க வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்துட்டு பக்கத்துல 2 தேவர்களா வந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லிட்டார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லைன்னு சொல்லி உபாகமம் 32 சொல்லியிருக்கிறார். என்னுடைய வேறே தேவன் இல்லைன்னு சொல்லி உபாகமம் 32:39 திரும்பவும் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் சொன்ன பிதாவாகிய தேவன் அவருக்கு சமமா இன்னொரு தேவனை வந்துட்டு வச்சிருப்பாரா? இல்லை. அவர் ஒருவர் தான் தேவன். பிதா ஆதியில வந்துட்டு நம்மளுக்கு சிருஷ்டி கர்த்தரா நம்முடைய தேவனா வந்துட்டு நமக்கு வெளிப்படுறாரு. பிறகு அவரே குமாரனா பிறந்து வர்றாரு. ஏசாயா 9:6 படி அவரே பிதாவாகிய தேவனே குமாரனா வந்துட்டு பிறந்து வர்றாரு. அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக வந்துட்டு பாடுபட்டு ரட்சகரா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவரே பின்னாடி பரிசுத்தாவின் வடிவிலையும் நமக்குள்ளார வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ஜக்கரியா 12:10 ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். பிதா யாரு, இயேசு யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வசனம். ஜக்கரியா 12:10 நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இங்க பேசுறவரு பிதாவாகிய தேவன், அப்படிதானே சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டுல பேசுறவரு பிதாவாகிய தேவன். இங்க பேசுறப்ப என்ன சொல்றாரு? நான் அப்படின்னு சொல்றாரு. பிதா வந்துட்டு நான் சொல்றாரு. ஆனா இங்க பின்னாடி வரும்பொழுது இந்த செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. பிதாவா குத்தப்பட்டாரு? குமாரன் தானே குத்தப்பட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். குத்தின அவரைன்னு சொல்லல. இங்க பிதா தான் பேசுறவரு. பிதா பேசும் பொழுது குத்தின அவரை, குத்தின என் குமாரனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. குத்தின எண்ணெய்ன்னு சொல்லி இங்க பிதா சொல்றாரு. குத்தின எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது வந்துட்டு பிதா தான் குமாரனா பிறந்து வந்தாருன்றது இந்த வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? அதுபோல முடியும் பொழுதும் எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இறந்து போன இயேசுவுக்காக அவர்கள் மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஜக்கரியால வந்துட்டு
இங்க பிதா வந்துட்டு என்ன சொல்றாரு, நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு குத்தின எண்ணெய் அப்படிங்கிறார். ஸோ பிதாவே குமாரனா பிறந்து வந்து நமக்காக குத்தப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்ற அந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மல்கியா 3:1 படிக்கலாம். மல்கியா 3:1 தீர்க்க தரிசனம். அங்க யோவான் ஸ்நானகனை பத்தி எழுதியிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுல பாருங்க, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிதா வந்துட்டு இங்க சொல்றாரு. இந்த தூதன் வேற யாரும் இல்லை, யோவான் ஸ்நானகன் தான். அவன் யாருக்கு முன்பாக போவான்னு வசனம் சொல்லுது, அவன் எனக்கு முன்பாய் போய். பேசுறவர் இயேசு கிறிஸ்து கிடையாது, பேசுறவர் பிதா. அவன் எனக்கு முன்பாக போய் அப்படின்னு சொல்லி இங்க பிதா வந்துட்டு சொல்றாரு. ஆனா வந்துட்டு யோவான் ஸ்நானகன் யாருக்கு முன்பாக வந்துட்டு போனா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் தானே வழியை வந்துட்டு ஆயத்தப்படுத்தினான். ஆனா இங்க பிதா என்ன சொல்றாரு, அவன் எனக்கு முன்பாக போயின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் குமாரன், நான் தான் இயேசு கிறிஸ்துவா வரப்போறேன், நான் தான் மீட்பரா ரட்சகரா வரப்போறேன்னு சொல்லி இங்க பிதாவாகிய தேவன் தெளிவா வந்துட்டு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து யாரு, நீங்கள் தேடுகிற ஆண்டவர்னு சொல்லி இங்க பிதா சொல்றாரு. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு, யாருடைய ஆலயத்துக்கு? தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். நம்ம பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட எருசலேமுடைய ஆலயம் வந்துட்டு பிதாவாகிய தேவனுடைய ஆலயம்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா இங்க பிதா என்ன சொல்றாரு, தன்னுடைய ஆலயத்துக்கு குமாரன் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது குமாரனுடைய ஆலயம்னு சொல்லி இங்க சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? பிதா தான் இயேசு, இயேசு தான் வந்துட்டு பிதா, அவர் தான் குமாரனா நமக்காக பிறந்து வந்தாரு அப்படின்றது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. சில டைரக்டான வசனங்களுக்கு வருவோம். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இதுக்கு மேல என்ன டைரக்டா வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், எவ்வளவு டைரக்டா வந்துட்டு சொல்றாரு. நானும் பிதாவும் ஒருவர் தான், ஒரே கர்த்தர் தான், ஒரே தேவன் தான், ஒரே நபர் தான் அப்படின்றது இயேசு இங்க ரொம்ப தெளிவா டைரக்டா வந்துட்டு சொல்றாரு. யோவான் 14:7 என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றால். நீங்கள் பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்றார், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். தன்னோட சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு, நீங்க பிதாவை பார்த்துட்டீங்கப்பா அப்படிங்கிறார். பிதாவை பார்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நீங்க பார்த்துட்டா பிதாவை பார்த்ததுக்கு சமம் அப்படின்றதுனால நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க, அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இதே யோவான் 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் பிதான்றதை நீ அறியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதனாலதான் திரும்பவும் டைரக்டா சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றார். ஸோ இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசுன்றது மீண்டும் இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு ப்ரூவ் ஆகுது. யோவான் 12:45 என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் அப்படிங்கிறார். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பின பிதாவையே வந்துட்டு காண்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இங்க தெளிவுபடுத்துறார். யோவான் 17:11 நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். இந்த ஜெபத்துல என்ன சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லி சொல்றாரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி, நானும் பிதாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இங்க தெளிவுபடுத்துறாரு ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவோட இந்த தனித்தன்மை, அவர் சாதாரண குமாரன் மாத்திரம் கிடையாது, அவர் பிதாவுடைய சிறிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. பிதா பெரிய கர்த்தர், குமாரன் சிறிய கர்த்தர்னு சொல்லி உங்கள் அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி நினைச்சிங்கன்னு சொன்னாக்க தயவு செய்து மனம் திரும்புங்க, அதுக்காக ரெப்பண்ட் பண்ணுங்க. பிதாவும் இயேசுவும் ஒருவர் தான். பிதா தான் நமக்காக குழந்தையா பிறந்து இயேசுன்ற நாமத்துல நமக்கு ரட்சகராக வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இவர் யாருங்க? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார்
அப்படின்னு சொல்லி வசனம் அவ்வளவு ஆணித்தரமாக வந்துட்டு யோவான் சொல்கிறார். யோவான் ஒரு யூதன். யோவான் வந்துட்டு யூதனாக இருக்க அவர் பிதாவை தவிர வேற யாராவது பார்த்து தேவன் சொல்லி சொல்லுவாரா? இயேசுவை பார்த்து இங்கே யூதனாகிய யோவான் வந்துட்டு தேவன் சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் தான் பிதாவாகிய தேவன் அப்படின்றத இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துது. யோவான் 20:28 இன்னொரு யூதனுக்கு வருவோம். தோமாவும் ஒரு யூதன் தான். யூதர்கள் வந்துட்டு பிதாவாகிய தேவனை தவிர வேற யாரை பார்த்தும் தேவன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இங்கே தோமா வந்துட்டு இயேசுவை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாருன்றதை பார்க்கலாம். யோவான் 20:28 தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். யூதனாகிய தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றான்? என் ஆண்டவரே என் தேவனே. இந்த வசனமும் வந்துட்டு இன்னொரு ப்ரூஃப் டெக்ஸ்ட். இயேசு தான் பிதாவாகிய தேவன் அப்படின்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப். ரோமர் 9:5 பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். சர்வத்திற்கும் மேலான தேவன்னா என்னங்க அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அர்த்தம். இங்க இன்னொரு யூதனாகிய அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமென்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ஆம் என்ற வார்த்தை வழக்கமாக அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தோட கடைசிலேயே ஒரு புஸ்தகத்தோட கடைசிலேயே வரும். ஆனால் இங்கே இடையிலேயே வந்துட்டு 5வது வசனத்தில் ஆமென்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான வசனம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன். இது அவரே வந்துட்டு வெளிப்படுத்தல் 1:8 அவரே தன்னோட வாயினால வந்துட்டு என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்றத அவரே தெளிவுபடுத்துறாரு. தீத்து 2:13 தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து யாருங்க? மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இங்கே குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மகாதேவன் சொல்லியிருக்கு. இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் மகாதேவன் சொல்லி இன்னொரு யூதனாகிய அப்போஸ்தலன் பவுல் திரும்பவும் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. பேதுரும் வந்துட்டு ஒரு யூதன் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். யூதனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாரு? நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே படித்த வசனத்தின் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனை தான் இங்கே தேவன் சொல்லி வந்துட்டு இங்கே சொல்றாரு. நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் அப்படின்றதுக்கு இந்த வசனமும் வந்துட்டு இன்னொரு ப்ரூஃப். இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பிதா பேசின அதே காரியங்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்படியே ரிப்பீட் பண்ணி பேசுகிறாரு. நான் தான் பிதா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாம்ப் அது இருக்கிறதுக்காகவே இந்த சில வசனங்களை கொடுத்துருக்கிறார். முந்தினவர் பிந்தினவர் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே முந்தினவர் பிந்தினவர் வேற யாரும் கிடையாதுன்னு நான் தான் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வந்துட்டு சொல்றாரு. ஏசாயா 44:6 வசனம், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இந்த வசனத்துல நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்னு சொல்லி பிதா வந்துட்டு சொல்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:11 அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன சொல்றாரு? நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டில் பிதா வந்துட்டு நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்ன்றார். அப்ப 2 பேருமே முந்தினவர்கள் பிந்தினவர்களா, இல்லை வந்துட்டு ஒருவர் மட்டும் முந்தினவர் பிந்தினவரா? இங்க ஒருவர் மட்டும்தான் 2 இடத்துலையும் பேசுறார். பழைய ஏற்பாட்டில் பேசின முந்தினவர் பிந்தினவரும் இயேசு கிறிஸ்து தான் அங்கே பிதான்ற வடிவில் வந்துட்டு பேசுறார். இங்கே வந்துட்டு குமாரனா வந்துட்டு இருந்து பேசுறார். வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்து பேசுறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 1 அதிகாரத்தில் சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றி எழுதியிருக்குது. இங்கே குமாரன்ற வடிவில் வந்துட்டு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக வந்துட்டு அவர் பேசுறாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரத்துலையும் அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாதான் வந்துட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வராரு. ஸோ முந்தினவர் பிந்தினவர் இந்த வசனத்தில் நமக்கு புரிகிறது. இதை பிதா வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து கிளைம் பண்ணுறாரு. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு. இன்னொரு வசனமும் இதே மாதிரி இருக்குது. ஏசாயா 48:12 யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு,
நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. பிதா திரும்பவும் சொல்றாரு ஏசாயா 48:12, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே அப்படிங்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்றார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:17, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். திரும்பவும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்ன்றாரு. பழைய ஏற்பாடுல இப்பதான் பார்த்தோம், பிதா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இங்க 2ஆம் விசை சொல்றாரு. ஸோ பழைய ஏற்பாடுலையும் இது 3 இடத்துல வருது முந்தினவர் பிந்தினவர்ன்ற சொல்லி, புதிய ஏற்பாடுலையும் இது 3 இடத்துல முந்தினவர் பிந்தினவர்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நான் தான் பிதா அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம். 3வது விசை எங்க இருக்குன்றதை பார்க்கலாம். ஏசாயா 41:4, அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே அப்படின்னு பிதா கேள்வி கேட்கிறாரு. நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்னு சொல்லி பிதா 3ஆம் முறையாக பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. இயேசுவும் 3ஆம் முறையாக நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 22:13 சொல்றாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:13, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் முறை அங்க பிதா பழைய ஏற்பாட்டில் 3 முறை சொல்றார், நான் முந்தினவர் நான் பிந்தினவர்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்துல நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர்ன்றாரு. இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு தெளிவா தெரிகிறது என்னன்னு சொன்னா, இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசுன்றது நமக்கு தெரிய வருது. இன்னொரு வசனமும் இதே மாதிரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பிதா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இதே வசனத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தி இருக்கிறாங்க. ஏசாயா 45:23, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:23 இதை என்ன சொல்றாருன்றதை பாருங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும்னு சொல்லி சொல்றாரு. இதே விஷயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் வசனம் 10-11, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்க எந்த நாமத்துல இது நடக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2:10 ஆரம்பிக்குது. இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் பிதாவுக்கு சொல்லப்பட்ட அதே வாக்கியம் இங்கே இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா இயேசு தான் பிதா அப்படின்றது இந்த வசனத்தின் மூலியமா நமக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. நானே அவர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை இருக்கு. ஐ ஆம் ஹீ அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் ஒன்று பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் ஒன்று இருக்குது. நானே அவர்னு சொல்லி பிதாவும் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் பல முறை சொல்றாரு. ஏசாயா 43:10, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கும் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. நானே அவர்னு சொல்லி பிதா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். யோவான் 8:24, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றால். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இங்க சொல்றார். நானே அவர் பழைய ஏற்பாட்டில் பிதா சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுல நமக்கு என்ன புரியுது? இயேசு கிறிஸ்து தான் அந்த நானே அவர், இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்றது தெளிவா இருக்குது. இன்னொரு முறை பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 48:12 2ஆம் விசை சொல்றாரு, யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. நான் அவரேன்னு சொல்லி பிதா 2ஆம் முறை பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. இயேசுவும் 2ஆம் முறை யோவான் 13:19 சொல்றாரு, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அவர் அப்படின்னு சொல்லி பிதாவும் ஏசாயா 48:12 2ஆம் விசை சொல்றாரு. இயேசுவும் யோவான் 13:19 2ஆம் விசை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சாதாரண நபர், அவர் சாதாரண ஒரு குமாரன்
நம்முடைய சாதாரண ஒரு ரட்சகர்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் குமாரன் மட்டுமல்ல, அவர் தான் வந்துட்டு பிதாவாகிய தேவன். அது மாத்திரம் இல்லை, அவர் தான் சிருஷ்டி கர்த்தர் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பல வசனங்கள் இருக்குது. யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர், இந்த உலகத்தை உண்டாக்குனவர், மனுஷனை படைத்தவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றது இந்த வசனம் தெளிவுபடுத்துது. யோவான் 1:10, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யார் மூலமாய் உலகம் உண்டாயிற்று? அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் இந்த உலகம் உண்டாயிற்றுன்னு சொல்லி யோவான் 1:10 வசனத்தில் நமக்கு தெளிவாக இருக்குது. கொலோசையர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொலோசையர் 1:16 பார்க்குறோம். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்ட படைப்புகள் தான். வந்துட்டு படைத்ததே இயேசு கிறிஸ்து தான். அந்த உலகத்தை படைச்சவர், மனிதனை படைச்சவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் பிதா அப்படின்றது தெளிவாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பிதா தன்னை பார்த்தா என்ன சொல்றாரு? நான் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னு சொல்றாரு. அதே விஷயத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8 சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிடம் பற்றுகிறார். இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்றத தானே தெளிவாக வந்துட்டு இங்கே விளக்குறாரு வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8. நிறைய பேர் நினைக்கலாம் இயேசுவுக்கு வயசு 2000ன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, அவருக்கு ஒரு தொடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு தொடக்கமே இல்லைன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் சொல்லுது. மீகா 5:2, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எல்லாம் கவனிச்சு பாருங்க, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படின்னா his goings forth is from everlasting அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம். ஃப்ரம் எவர்லாஸ்டிங்னாக்க அனாதி நாட்கள்னா அவருக்கு தொடக்கமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுது. இயேசு கிறிஸ்துவுக்கு தொடக்கமே இல்லை. காரணம் என்னன்னா அவர் தான் பிதாவாகிய தேவன். அதனால் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறதுனால அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. ஸோ இதோட நம்ம 2ஆம் பாகத்தை முடிக்கிறோம். இந்த 2ஆம் பாகத்தில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஒரு சமரி பார்க்கலாம். நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, நமக்கு 3 தேவர்கள் இல்லை அப்படின்றத பார்ட் 1ல் நமக்கு பார்த்தோம். நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, 3 கர்த்தர்கள் கிடையாதுன்றதையும் பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம். திருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இல்லவே இல்லை. இது ஒரு கள்ள போதகம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற ஒரே கர்த்தருடைய 3 வெளிப்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்கிறோம். நம்ம பிதாவையும் மறுதளிக்கல, குமாரனையும் மறுதளிக்கல, பரிசுத்தாவையும் மறுதளிக்கல, 3 பேரையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். எப்படி அங்கீகரிக்கிறோம்னா இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி ஒரே கர்த்தரா, ஒரே சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஒரே நபரா நம்ம இங்கே அங்கீகரிக்கிறோம். திருத்துவம் ட்ரினிட்டி அப்படின்ற இந்த கள்ள போதகம் வந்துட்டு பிசாசுகிட்ட இருந்து வந்தது. பிசாசின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவாகிய போப்புகிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கள்ள போதகம். இதை இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு நம்பினீங்கன்னு சொன்னாக்க இதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க, பரிசுத்தாவி உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துவார். ஸோ இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு அப்படின்றத இந்த 2ஆம் பாகத்தில் நம்ம பார்த்தோம். 3ஆம் பாகத்தில் பரிசுத்தாவி யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். பரிசுத்தாவிக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு, பரிசுத்தாவிக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு அப்படின்றத இந்த 3ஆம் பாகத்தில் பார்க்கலாம். Praise the Lord, brothers and sisters. May God bless you. Praise the Lord, brothers and sisters. இப்போ நம்ம ட்ரினிட்டி டீச்சிங்கில் பார்ட் 3ல் வந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம், ட்ரினிட்டி ஒரு கள்ள போதகம் அப்படின்றத பார்த்துட்டோம். இது பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்குது. வேதத்தில் இந்த ட்ரினிட்டி திருத்துவத்துக்கு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. எந்த ஒரு வசனமும் ட்ரினிட்டியை பற்றி பேசவேலை. ட்ரினிட்டின்ற வார்த்தையே வேதத்தில் இல்லைன்றதை பார்த்துட்டோம். நமக்கு ஒரே கர்த்தர் இருக்கிறாரு, ஒரே தேவன் இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு 1ஆம் பாகத்தில் பார்த்தோம். 2ஆம் பாகத்தில் வந்துட்டு இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசுன்றதை 2ஆம் பாகத்தில் பார்த்தோம். இப்போ 3ஆவது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். 3ஆவது பாகத்தில்
பரிசுத்தாவி யாருன்றதை பார்க்க போகிறோம். பரிசுத்தாவிக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு, பரிசுத்தாவிக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:45 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? அவரு தான் உயிர்ப்பிக்கிற ஆவின்னு சொல்லி இந்த வசனம் வந்துட்டு சொல்லுது. இயேசு தான் பரிசுத்த ஆவி அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் கூட வந்துட்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கீழே விழுந்தப்ப, அந்த தமஸ்கு நகரத்துக்கு போகிறப்ப கீழே விழுந்தப்ப, ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது கர்த்தர், இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர், நீ துன்புறுத்துக்கிற இயேசு நான் தான். கர்த்தர் தன்னோட பேரை வெளிப்படுத்துறாரு. இது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்க முடியும். கர்த்தர்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொன்னாலே அது இயேசு. ஸோ இப்போ 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர்னா என்ன அர்த்தம்? இயேசுவே ஆவியானவர்னு சொல்லி அர்த்தம். இயேசு தான் பரிசுத்த ஆவி அப்படின்றத இந்த 2 வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்துது. 1 பேதுரு 3:18. இயேசு மாம்சத்தில் இருந்தாருன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவர் மாம்சத்தில் 33 வருஷம் மட்டும்தான் இருந்தார். அந்த 33 வருஷத்துக்கு முன்னாடியும் அவர் மாம்சத்தில் இல்லை, அந்த 33 வருஷத்துக்கு அப்புறமா அவர் மாம்சத்தில் இல்லைன்றதை நமக்கு தெளிவுபடுத்துகிற வசனம் தான் இது. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்தவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு வசனம் நமக்கு இங்கே தெளிவாக சொல்லுது. அவர் ஆவியில தான் உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனால தான் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளார அவரால் உயிர்த்த பிறகு வர முடிஞ்சது. அது வரைக்கும் அவர் மாம்சத்தில் இருந்தார். அவர் வந்துட்டு மரிக்கிற வரைக்கும் அவர் மாம்சத்தில் இருந்தார். அவர் உயிரோடு வந்துட்டு ரெசரக்ட் ஆகி வந்தப்ப அவர் ஆவியில் வந்தார். பிதாவாகிய தேவனும் ஆவியில தான் இருக்கிறாருன்றதை நம்ம ஏற்கனவே யோவான் 4:24 வந்துட்டு பார்த்துருக்குறோம். இந்த வசனம் 1 பேதுரு 3:18 ஏசு கிறிஸ்துவும் ஆவியில தான் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெளிவுபடுத்துது. யோவான் அதிகாரம் 14 வசனங்கள் 17-18. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இங்க பரிசுத்த ஆவியை பத்தி ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் உங்களிடத்தில் வருவேன்றார். ஏசு கிறிஸ்து இது என்னைக்கு பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள்ட்ட எப்படி வர முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்து பேசுறது போஜனத்தன்னைக்கு பேசுறாரு. அடுத்த நாள் காலையில அவரை சிலுவையில அடிக்க போறாங்க. ஸோ அவர் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பேசுறாரு, அடுத்த நாள் மரிக்கிறாரு. எப்படி ஏசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்குள்ளார வர முடியும்? ஏசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்குள்ளார வரணும்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு பரிசுத்த ஆவியின் வடிவில் தான் வந்துட்டு வரணும். இந்த வசனமும் வந்துட்டு நமக்கு அழகா பொருந்தது. இயேசு தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் இயேசு அப்படின்றத தெளிவுபடுத்துகிற வசனங்கள். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்தாவி எந்த நாமத்தை சொன்னா வருவார்? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி. இயேசுன்ற நாமத்தை சொல்லும் பொழுதுதான் பரிசுத்தாவி வருவார். காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் இயேசு அப்படின்ற ரகசியம் இந்த வசனத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இயேசு தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் இயேசுன்றதை பார்த்துட்டோம். பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பார்க்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த வசனத்தை பேசுறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பத்தி இங்க பேசுறாரு? தேவன் ஆவியாயிருக்கிறார்னு சொல்லி இயேசு பேசுறது பிதாவாகிய தேவனை பத்தி பேசுறாரு. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியின் வடிவில் வந்துட்டு பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ பிதா தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் பிதா அப்படின்றதுக்கு தெளிவான ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட் தான் நமக்கு யோவான் 4:24. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த இடத்துல ஆவின்ற வார்த்தை 2 இடத்துல வந்துட்டு வருது இதே வசனத்துல.
தேவனுடைய ஆவின்னு சொல்லி தொடங்கும் பொழுது ஆரம்பிச்சு முடியும் பொழுது கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி முடியுது. அப்போ தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்று தான். பரிசுத்த ஆவியை பற்றி தான் இங்கே வந்துட்டு கிறிஸ்துவின் ஆவின்னு குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க, தேவனுடைய ஆவின்னு சொல்லி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரையும் உங்களால் இந்த ஒரு வசனத்தில் வந்துட்டு பார்க்க முடியும். தேவனுடைய ஆவினா பிதாவினுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறாங்க. கிறிஸ்துவனுடைய ஆவின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. இவர்கள் மூவரும் சேர்ந்து நமக்கு ஒரே கர்த்தராய், ஒரே தேவனாய், ஒரே நபராய் இருக்கிறார்கள். 3 நபர்கள் இல்லை, 3 தேவர்கள் இல்லை, நமக்கு 3 கர்த்தர் கிடையாது. ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே நபராய் இருக்கிறாரு, ஒரே ஆவி நமக்கு. கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாருடைய ஆவியை அனுப்பினாரு? பரிசுத்த ஆவியை இங்கே எப்படி சொல்லியிருக்கிறாங்க? குமாரனுடைய ஆவின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமாரனுடைய ஆவினா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்று தான் அப்படின்றத தெளிவுபடுத்துகிற இன்னொரு வசனம் இது. பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இங்கே பரிசுத்த ஆவின்னு சொல்றதுக்கு பதிலா அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவின்னு சொன்னா பரிசுத்த ஆவியை தான் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாகிய மோசேவை பற்றி, இல்லை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்குள்ளார என்ன ஆவி இருந்தார்? பரிசுத்த ஆவின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்த ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் 2 ஒன்று தான் அப்படின்றத தெளிவுபடுத்துகிற இன்னொரு வசனம் இந்த வசனம். ஸோ இப்போ பார்ட் 3 நமக்கு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம ட்ரினிட்டி படிப்பனையை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ட்ரினிட்டி ஒரு கள்ள போதகம், அது பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கள்ள போதகம். நமக்கு வேதத்தில் வந்துட்டு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, 3 தேவர்கள் கிடையாது. நமக்கு வேத வசனத்தில் ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, 3 கர்த்தர் கிடையாது. அந்த ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே நபராக இருக்கிறாரு, 3 தனித்தனி நபர்கள் வந்துட்டு கிடையாது. இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்த ஆவி அப்படின்ற வடிவில் வந்துட்டு நமக்கு இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரையும் நம்ம அங்கீகரிக்கிறோம், இயேசுன்ற நாமத்தில் நம்ம அங்கீகரிக்கிறோம். அதனால தான் மத்தேயு 28:19 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்கள் 3 பேரும் வந்துட்டு ஒரே நபராக இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு ஒரே பேர் வந்துட்டு இருக்குது. ஒரே நபரா, ஒரே கர்த்தரா, ஒரே தேவனா இருக்கிறாரு. ட்ரினிட்டி ஒரு கள்ள போதகம், அந்த பிசாசிடமிருந்து வந்த ஒரு கள்ள போதகம். அதை இன்னைக்கு ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்கிறது அந்தி கிறிஸ்து சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபையும், அந்த வேசி சபையின் மகள்களா அநேக கள்ள சபைகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேசி சபையின் மகள்களும் வந்துட்டு இந்த ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு டாக்டரினை இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்குது. இதை தெளிவாக ஒரே வசனத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கடைசியாக வந்துட்டு சொல்றதுக்காகவே வந்துட்டு இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த 3 பேரை சேர்ந்து ஒரே நபரா, ஒரே கர்த்தரா, ஒரே தேவனா இருக்கிறாங்க. ட்ரினிட்டி 3 பேர் அப்படின்றது வந்துட்டு இங்கே கிடையவே கிடையாது. ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர், ஒரே நபர், ஒரே ஆவி அப்படின்றது நமக்கு இந்த வசனங்கள் வந்து தெளிவுபடுத்துது. நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, நமக்கு 3 தேவர்கள் இல்லை அப்படின்றத பார்ட் 1ல நமக்கு பார்த்தோம். நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு, 3 கர்த்தர்கள் கிடையாதுன்றதையும் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். திருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இல்லவே இல்லை. இது ஒரு கள்ள போதகம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற ஒரே கர்த்தருடைய 3 வெளிப்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்கிறோம். நம்ம பிதாவையும் மறுதலிக்கல, குமாரனையும் மறுதலிக்கல, பரிசுத்த ஆவியும் மறுதலிக்கல, 3 பேரையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். எப்படி அங்கீகரிக்கிறோம்னா, இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன்,
இயேசுதான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி ஒரே கர்த்தரா, ஒரே சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஒரே நபரா நம்ம இங்கே அங்கீகரிக்கிறோம். திருத்துவம் ட்ரினிட்டி அப்படின்ற இந்த கள்ள போதகம் வந்துட்டு பிசாசுகிட்ட இருந்து வந்தது. பிசாசின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவாகிய போப்புகிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கள்ள போதகம். இதை இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு நம்பினீங்கன்னு சொன்னாக்க இதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்தாவே உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துவார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். May God bless you.